ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அகைன் ஒரு மாக் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் யாராச்சும் புதுசாக என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஸ்டார்ட். Traveled average speed 576 630 315. ஸோ 11 10 11 12 11 12 15. ஸோ 1521 is divided by 576 is divided by 16. அதே மாதிரி என்ன வரும்? 4 டேபிளில் 4 டைம் போகும். 1 17 17 4 திருப்பி 1 4. ஸோ 4 டேபிளில் 3 டைமு 2 4னா 6 36 வரும். அடுத்து 630 7ஆல் அடிச்சு விட்டால் 90 வருமா? 90. அடுத்து 315 9ஆல் அடிச்சு விட்டால் என்ன வரும்? 345 35 வருமா? என்ன வரும்? 36 90 35 11 வருது. 6 10 16. இப்போ 1 5 2 1 divided by 161. எல்லாத்துலேயும் 161 தான் இருக்குது. இப்போ பாருங்கள், 1ன்னு வருது நம்மளுக்கு. லாஸ்ட்டு டிஜிட் 1ன்னு முடியுது கரெக்டாக. இப்போ 161 × 9 போட்டால் 9 கூட 2 போட்டால் 1ன்னு முடியும் கரெக்டாக. அதுவே இங்கே 0ன்னு இருக்குது. 0 × 1 + 8 போட்டால் 8ன்னு முடியும். அதுவே இங்கே 0 இருக்குது. இதுவும் அதே தான். இங்கே பாருங்கள் 9ன்னு இருக்கா. 9 கூட ஒரு 3 போட்டால் 2ன்னு முடியும் கரெக்டாக. இப்போ இது வராது, இது வராது, இது வராது. இது மட்டும் தான். 9 கூட 2 போட்டால் 11ன்னு முடியும். யூனிட் டிஜிட் 11ன்னு முடியுது. ஆப்ஷன் டி. The question 3 நம்பர்ஸோட ஆவரேஜ் 23 × 3 9 6. 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. 25 11 6 36. 36 போச்சுன்னா 3 33. 33. அடுத்த கொஷின், இது ஆல்ரெடி நிறையா ஷிஃப்டில் கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் 1ஆக இருக்கான்னு பாருங்கள். 10% இருக்குது. ஸோ 10%னா 1/10. 10ஆக இருப்பது 11ஆக மாறுது. ஃபஸ்ட்டு அர்ஜுன் இருக்கான், கார்த்திக் இருக்காங்க, 11 இருக்குது, 10ஆக இன்வர்ஸ் ஆகும். அப்போ 21 பார்ட்டு தான் நம்மளுக்கு. 1 2 1 8 அப்படின்னா என்ன கேட்குறான்? அக்ஷய் கிவ் டு கார்த்திக் 10 பார்ட் என்னன்னு பார்க்கணும். 10 பார்ட்டு 7 டைம் போகும். இது வந்து 4 0 6 டைம் போகுமா? இருங்க. 4 0 6 ஒரு 3 போட்டால் 18 12. இப்போ 4 0 6 7ஆல் அப்படின்னா 35 போகும். 5 டைம் ஒரு 5 6 கரெக்டாக. இப்போ என்ன ஒரு 8 வரும். 8 58. அப்போ 580. அடுத்தது மெயின் ப்ரொபோர்ஷனல். மெயின் ப்ரொபோர்ஷனல் எப்படி கண்டுபிடிப்போம்? AB is equal to root of x is equal to mean proportional formula. இப்போ 18 × ஒரு 15 40 5 9. இப்போ 1 8 0 60 17. இப்போ 27. அப்போ 270 minus 32 √2 plus 15 × 8 is a 40 for 120 √2 minus 16 √2 வரும் கரெக்டா.
ஓகே, இது வருது. ரூட் வந்தாச்சு. ரூட் 2 இன்ட்டு ரூட் 4 2 தானே வரும். 30. ஓகே, இப்போ 32 வரும் கரெக்டா? என்ன ஆகும்? 270 மைனஸ் 32 8. 6ல் 3 போச்சுன்னா 3 238 238 வரும். என்னது இது? என்ன வச்சுச்சோ போயிடுச்சா? 238 வந்தது. 238 ப்ளஸ் 120ல் ஒரு 32 போச்சுன்னா 8 11 ஒரு 8 எல்லாம் 238 எல்லாத்துலேயுமே இருக்கு. 120ல் 8 into 2 போட்டு 8 16 36ல் வரும். 36ல் வரும். இப்போ 120ல் 36 போச்சுன்னா 4 இது இருக்கு 84 the answer. அடுத்த question. mean and mode of the set of median என்னன்னு கேட்குறாங்க. மீன் மோடு கொடுத்துட்டாங்க. மோடு is equal to 3 median minus 2 மீன். மீனை கொடுத்துட்டாங்க. மீன் வந்து 47.4. அதே மாதிரி மோடு வந்து 61.6. 3 மீடியன் கரெக்டா? இப்போ 47 4 இன்ட்டு 2 8 14 8 9. அப்போ 94.8 மைனஸ் 3 மீடியன் இஸ் ஈக்குவல் டு 61.6. இது கூட ஒரு 61.6. இப்போ 14 5 6. ஓகே, 156 is divided by 3ஆல் அடிச்சுட்டேன்னா வரும் 5 2 1564 3ஆல் அடிச்சுட்டா 156. இப்போ 5 2 1 5 to 1 இந்த இருக்கு 5 to 1. population facts 110,000 into increased 105 is divided by 100. 25% னா 1/4. இப்போ 5/4. இப்போ 0000 அடிச்சு விட்றேன். டேபிளில் 550 கரெக்டாக? 550 கரெக்டாக? 0 10 10 11. ஓகே, திருப்பி அடிச்சு விட்டோம்னா 5னா 4னா 2 1 5னா 7 1. ஓகே, இப்போ ஆன்சர் டிஜிட் 5ல் முடியணும். 5 into 5 into 5 ஆன்சர் 5ல் முடியணும். அப்புறம் போகிறோம். 1 is added 3816427. 1 is added to hot digit 1 1 1. அப்போ 4 2 8. 2 is subtracted from even digit 6 4 2 0. How many digits will appear more than once in the new number thus formed? ஏதாச்சும் appear ஆயிருக்கா? How many digits will appear more than once?
digits will be more than once. 2 இருக்கு, மோர் தென் ஒன்ஸ் இருக்கு. 6 ஒரு வாட்டி இருக்கு. 4 ஒரு வாட்டி இருக்கு. 4 2 வாட்டி இருக்கு. 4 2 வாட்டி இருக்கு. 2 2 வாட்டி இருக்கு. 8 ஒரு வாட்டி தான் இருக்கு. 6 ஒரு வாட்டி தான் இருக்கு. அப்ப 2 டிஜிட்ஸ். 5 7 7 5 ஸ்பீடு டைம் ரேஷியோ. இப்போ 2 பார்ட்டு தான் நம்மளுக்கு 20 மினிட்ஸ்னா 5/7 5 பார்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. இப்போ 50. வால்யூம் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன் ஃபார்முலா என்ன? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 1078. இப்போ 1/3 22/7 இன்ட்டு ஆர் என்னன்னே தெரியல. ஹெச் அவன் கொடுத்துட்டான் 21 இஸ் ஈக்குவல் டு 1078. 2 டேபிளில் 2 டைம் போகும். லெவல் டேபிளில் 99னா 98 போகும். திரும்ப 2 டேபிள் அடித்தா 8னா 4 9 டைம் போகும். அப்புறமா இது வந்து 3 டைம் போகும். இது வந்து 7 டைம் போகும். ஓகே 3 3 கேன்சலு. ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 35 வருதே. என்ன வரும்? 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஆர் என்னன்னு தெரியல. ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் 21 இஸ் ஈக்குவல் டு 1078. லெவல் டேபிளில் 2 டைம் போகும். இது வந்து 9 டைம் போகும். கரெக்டாக இன்னொன்னோடு இருப்பேன் அடிச்சு விட்டேன்னா வரும். ஓகே 7 டேபிளில் 3 டைம் போகும். இது வந்து 7 டேபிளில் 1 3 சாரி இருங்க. லெவல் டேபிளில் 2 டைம் போகும். இது வந்து 9 8 டைம் 9 8 டைம் போகும். ஓகே 2 டேபிள் அடிக்கிறேன். 4 9 டைம் போகும். ஓகே ப்ரோ 7 டேபிள் இது வந்து 3 டைம் போகும். கரெக்டா? இது வந்து 7 டைம் போகும். ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு 7 வந்துச்சு. ஆர் இஸ் ஈக்குவல் டு 7. ஓகே ஆர் இஸ் ஈக்குவல் டு 7 வருது. பை ஆர் எல் ப்ளஸ் ஆர் இதான டோட்டல் சர்வீஸ் ஏரியா. இப்போ 22/7 இன்ட்டு 7 எல் என்னன்னு தெரியல எனக்கு. 7 ஹைட் வந்து 21. ஆனால் வரும் 441 ப்ளஸ் ஒரு 49. செவனு 21 7 ட்ரிப்ளெட் வச்சு வரக்கூடியது என்ன? இருங்க 21 இன்ட்டு 21 1 2 2 4 இப்போ 4 4 1. ஸோ 4 4 1 ஒரு 49 இட் இஸ் 10 8 9 இப்போ 490 வருது. இப்போ இது ரூட் ஆஃப் 490 கரெக்டா? 490 ரூட் ஆஃப் ப்ளஸ் ஆர் 7. இதுதான் நினைக்கிறேன். 22 இது எப்படி எழுதலாம்னா 7 இன்ட்டு ரூட் 10 இன்ட்டு ப்ளஸ் 7 அப்படி எழுதலாம். இதை ரூட் எடுக்கிறேன். அப்போ என்ன ஆகும்? 22 இன்ட்டு 7 ரூட் 10 ப்ளஸ் 7 வரும். கரெக்டாக? இப்போ 22 7 காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ இதுதான் வரும். ரொம்ப பெருசாக இருக்குது. ப்ராடக்ட் ஆஃப் டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர், அதாவது எக்ஸ் ப்ளஸ் 1 தான் நம்மளுக்கு 960. அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இது மைனஸ் ஆகும். அப்போ இது ஒரு கே x² + x - x.
ஏ வந்து 2 டேவா, பி வந்து 52வா, ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. 52க்கு 2 2ஆல் அடிச்சு விட்டோன்னா 4 1 6 1. இப்போ இதுவே 52 போட்டுக்கலாம், 1 போட்டுக்கலாம். இருங்க, 52 2 வரும். 26 ஓகே, 26 வரும் இங்கே கரெக்டாக. பி வந்து 26 டேஸ் ஒர்க் பண்ணுறான். ஓகே, அப்போ பி வந்து 26 ஒர்க் டேஸ் பண்ணிட்டு போயிடுறான். மீதி 20 டேஸ் இருக்குது. அதை வந்து ஏ வந்து ஒர்க் பண்ணுறான். ஏ வந்து 26 ஒர்க் பண்ணால் 1 வரும். ஷாப்கீப் ஆஃப்டர் allowing discount of 80%. இந்த சம் ஆல்ரெடி போட்டிருக்கோமே. காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் இருக்குது. 100 ரூபாய்க்கு இருக்கிறத 148க்கு விற்கிறான். ஓகே, இப்போ இந்த 148 மார்க்கெட் ப்ரைஸாக வச்சு இது கொடுக்கணும். இதுக்கு வந்து 20% 100% அப்படி கொடுக்கலாம் இல்லையா? ஓகே, 0 0 கேன்சல் பண்ணிடுறேன். 5 கேன்சல் பண்ணுறேன். அப்போ 5 148 அடிக்கிறேன். 2 48, இப்போ 45 வருது. 9 3 6. அப்போ 29.6 தான் நம்மளுக்கு 5180னா 100 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஃபைவ் 5180 296ஆல் ஓகே 296 டெக்னிக்கல் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா 1 டைம் போகும். ஒரு 0 2 லெவலில் 2 3. ஓகே, இப்போ இன்ட்டு 7 போட்டுக்கலாமா? 6 36 42 9 63 7 14 20. ஜீரோ 7 2 போட்டுக்கிறேன் 7 டைமு. இப்போ என்ன வரும்? 8 11 3 4 4 1 1. ஸோ 1 1 48 வருது. ஒரு 0 இறக்கிக்கிறேன். இந்த 3 டேபிளில் அடிக்கலாம்ல, ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? கால்குலேட்டிவாக இருக்கு. த்ரீ டேபிள் அடிக்கிறேன். 2 டேபிளில் 1 4 8 2 115 1890. அப்புறமா 7 4 1 2 9 5. அப்போ 1295 74ஆல் அடிங்க. 74ஆல் அடித்தானே வரும்? 74 வரும். 129 74 அடித்தா 9 4 போச்சுன்னா 5 1 போச்சுன்னா 5. இப்போ 55 வருமா? 55 கீழே ஒரு 5 போட்டுக்கிறேன். இப்போ 74 ஒரு 7ஆல் அடிக்க. 28 49 51. அப்போ 518 7 வந்துச்சு. ஓகேவா? 718 வரும். இது ஒரு 4 15ல் ஒரு 8 போச்சுன்னா 7 போச்சுன்னா 3. இப்போ 370னா 5ஆல் போடலாமா? 74 ஒரு 5ஆல் போட்டால் 20 35 35 35 37. இது வருது கரெக்டாக 35 7 20 35 37 வருது. டேலி ஆகுது. இப்போ 1750 பாடி ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்கு. இப்போதும் 5% லாஸ்ட் 95% தான் 950 அப்படின்னா 1360 என்னன்னு கேட்குறாங்க. X% என்னன்னு கேட்குறாங்க.
136. 36% gain. இது வந்து mean proportionalா third proportional. Okay, 29 is divided by 2 plus 4 plus 6 என்ன வரும்? 12. 12 into 12. See, இப்போ 144 into 29 divided by 29 144 வரும். 144 29 போட்டா 1 2 3 4 போடலாமா? 7 போடலாமா? 7 63 14 7 போட முடியாது. அப்போ 7க்கு கீழே வருது 4 போடலாமா? 29 into 4 6 8 19 11. ஓகே 116 டேலி ஆகுது. 6 4 தான் வரும். 4.7. quadratic equation. The quadratic equation b square minus 4ac value பண்ணுங்க. b square னா 16 minus 4 2ac என்ன 8 16 it is 64 வருது. என்ன ஆகும்? b square minus 6 தான் மைனஸில் ஒரு ஆன்சர். மைனஸ் தான் வந்து அப்போ ஜீரோவாக இருக்குது. இமேஜினரி ரூட்ஸ் இருக்கா? இல்லை. ரியல் கிடையாது. டிஸ்டன்ஸ் கிடையாது. நோ ரியல் ரூட்ஸ். கிரேட்டஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. 86 வந்துட்டு 32ஆல் அடிச்சுட்டுன்னா வரும். 86 வந்துட்டு 32ஆல் 86 வந்துட்டு 4 போட்டலாமா? 24 வரும். 32 3 போடலாம். இப்போ 0.3 வரும். இதுக்கு 0.3 வரும். 51 33ஆல் அடிச்சுட்டுன்னா வரும் 0. 5 போடலாமா? 15 16 சாரி 51 33ஆல் அடிக்கணும். தப்பு பண்ணிட்டேன். இப்போ என்ன வரும்? 1 2 3 4 5 போடலாம். 5 2 5 51 6ஆல் போடுங்க. 6 0.6 வரும். அதே மாதிரி 64 37ஆல் அடிச்சுக்கிட்டேன்னா வரும் 64 into 6 24 36 37 வருது. இப்போ வராது. 0.5 தான் வரும். 0.5 தான் வரும். 59 26 1 2 3 4 5 59 into 5 போட்டால் 9 45 25 29 வருது. 4 வரும். இது ஹையஸ்டாக இருக்குது. இது தான் ஹையஸ்டாக இருக்குது. 0.6. What will the sum will amount to 4 into 5 போட்டால் ஒரு 20%. 20%னா 1/5. இப்போ 6 பார்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சாரி 5 பார்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 6 பார்ட் தான் நம்மளுக்கு 720 அப்படின்னா 60யா 600ஆ? Shopkeeper Marx's article. Still against the cost price, selling price 100 ரூபானா 130 ரூபாய். மார்க்கெட் ப்ரைஸ் 91. 100 ரூபாய்க்கு மார்க் பண்ணி 91 ரூபாய்க்கு செல் பண்ணுறான். மார்க்கெட் ப்ரைஸ் 130 into 100 தான் நம்மளுக்கு 5960. அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் 91 into 100 என்னன்னு கேட்குறாங்க. நாள் அடிச்சுட்டு என்ன வரும்? 13 12 4 5 2 52 வரும். கரெக்டாக 4 டைம் 6 76 26 போடுங்க. 6 7 8 78. அப்போ 4
5 45 into 91 36 40 59 4095 டேலி ஆக மாட்டுது எனக்கு. தப்பு பண்ணனே தெரியலையே. அடிச்சுட்டு என்ன ஆகும்னா 7 டைம் போகும். இப்போ 5 9 6 into 7 போட்டு ஆன்சர் 7 6 ஆர் 2 2 42 63 67 7 2ல முடியுது ஆன்சர் 7. இன்னுமே கால்குலேட்டிவாக தான் இருக்குல்ல. சம் ஆஃப் தி ஏஜ் ப்ளஸ் 4 times of b is equal to 34 அதே மாதிரி 3 times of a ப்ளஸ் 7 times of b வந்து 97 இப்போ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 3 3 3 அடித்து விட்டுக்கிறேன். 12 இருக்கும். 34 into 3 போட்டால் 12 9 10 இப்போ 102 அடிச்சுக்கிட்டு என்ன வரும்? 12 7 போச்சுன்னா 3 + 2 5b வரும். அதே மாதிரி 2 போட்டால் 12 3 + 2 5 b is equal to 1ங்க. b is equal to 1 b is equal to 1னா 3 is equal to 90 a is equal to 30 b வந்து 1. sum of age 31 31 எக்ஸ்லாம் ஒரு 60% வச்சுருக்கோம் மீதி. அதில் 4 4 2 9 1 1 5 7 5 5 9 ஸோ 9 5 5 7 ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 5 9 46ங்க. 0 0 3 5 அப்போ 3x/5 is equal to இது கூட ஒரு 5 5 7 9 6 6 + 13 9 10 10 15 ஓகே. இப்போ 10503 டேபிள் அடிச்சு விடுங்க. என்ன வரும்? 9 155 01 வரும். 5ல் முடிய ஆன்சர் 3501 into 5 போடுங்க. 505 505. ஸோ த ஃபாலோயிங் டிவிசிபிள் பை இது 2 3 போடலாம். இது 2ஆல் ஆகும், 2ஆல் ஆகும், எல்லாமே 2ஆல் ஆகும். 3ஆல் ஆகுதான்னு பாருங்கள். 3ஆல் ஆகிறது 7 இது ஆகும் 3ஆல். இது 3ஆல் ஆகுமா? 8 16 18 இது ஆகாது. ஓகே 3 இருக்கு, இதுவும் ஆகாது, இதுவும் ஆகாது. பேஸ் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 45, இது வந்து 90 15 அப்போ 45 45 90 1 1 √2 இப்போ 45க்கு ஆப்போசிட் 1 பார்ட்டு தான் நம்மளுக்கு 15னா ஹைட் ஆஃப் த ட்ரீ 45 15. எது நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு? மோட் கேட்குறாங்க. 74 இருக்குது, 1 2 2 டைம் இருக்குது. 74 வரும். 89 இருக்கா? 1 2 89ம் கிடையாது. 77 77 77 ரெண்டு வாட்டி தான் ரிப்பீட் ஆகிருக்கு. 86 பாருங்க. 86 1 ஒரு வாட்டி தான்.
74 74 74 மூணு வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கே. பாருங்க எக்ஸோட வேல்யூ வந்து இது 146 0.93 into z is equal to y-ஓட வேல்யூ என்னது 146 0.22 whole power 7. ஓகே, அப்போ என்ன ஆகும்? z-ஓட வேல்யூ கேட்குறாங்க. 22 into 7 போட்டால் 14 15 154 93ஆல் அடிச்சு விட்டா என்ன வரும்? 110 தான் போகும். கரெக்டாக 1.66. ஆவரேஜ் ஆஃப் 7 சப்ஜெக்டோட ஆவரேஜ் 7 7 35 49 ஒரு 1 போட்டால் 52. ஓகே, இப்போ 70 into 6 போடுறேன். 642 இதில் 42 போச்சுன்னா என்ன வரும்? 5 0 1 105. அலுமினியம் ஒரு ஏதோ ஒரு ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ணுவோமே. ஆக்சுவலி இது பாருங்கள், இது வந்து குவாட்ரிலேட்டர்னா 360 வரும். இது ஒரு 8 10 20 பாட்டு தான் 360. அப்படின்னா ஒரு பாட்டு எவ்வளோ? 18னா இது 36. ஓகே, 18 இன்ட்டு ஒரு 8 போட்டால் 8 4 8 144. 18 இன்ட்டு 3 போட்டால் 4 3 54. 18 இன்ட்டு ஒரு 7 போட்டால் 6 12 126. இப்போ 126 இது பாருங்கள், 36 144 54 126. இப்போ 126 54 ஆட் பண்ணால் 180 வருது. அதே மாதிரி 144 36 ஆட் பண்ணால் 180 வருது. ஸ்கொயருக்கு எல்லாமே 90ஆக இருக்கும். ஸ்கொயர் ரோம்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு ஆட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு 180 வரும். ஆப்போசிட் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 180 வருமா? வராது. இப்போ ரோம்பஸ் வராது. ட்ரெபிசம்க்கு தான் இருக்கும். கைட் வந்துட்டு டவுட்டாக இருக்குது. ஆனால் ட்ரெபிசம் கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ ட்ரெபிசம் மட்டும் போடலாம். இந்த கொஷின் நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அலோஸ் பேருக்கு 4/3 பை ஆர் கியூபு மைனஸ் ஆர் கியூப்னு சொல்லிட்டு, இப்போ 4/3 பையை வந்து நான் 22/7 அடிச்சுக்கிறேன். ஆர் கியூபு என்ன வரும்? 81 into 9 போட்டால் 9 72. அப்போ 7 to 9 மைனஸு 8 64 into 8 என்ன வரும்? 64 into 8 32 வரும். 48 51. இப்போ 512 வரும். 512 வரும். கரெக்டாக? இப்போ 729ல் ஒரு 512 போச்சுன்னா 7 1 2. ஓகேவா? 4/3 22/7 இன்ட்டு 217 இன்ட்டு ஒரு 21 போட்டுக்கலாம். இன்ட்டு போட்டால் நம்மளுக்கு என்ன வரும்? 3 இப்போ 3 அப்போ 88 217 இன்ட்டு 88 என்ன வரும்? 6 50. இப்போ 8 கூட ஒரு 5 போட்டால் 13 16 17. இப்போ 6 3 7 1. இப்போ 6 9 10 7 8 9 19096. 19096. ஓகே, இது பாருங்க, 84 36க்கு எல்சிஎம் எடுக்கிறேன். என்ன வரும்? 2 டேபிளில் 4 2 1 8 திருப்பியும் 2 டேபிளில் 2 1 9 திருப்பியும் 3 டேபிளில் 7 3 21 into 6 2 12. இப்போ 2 4 1 2 இப்போ 2 5 252 வருது. இந்த 252ல் 42 எஃபிஷியன்சி பாருங்கள். ஏவோட எஃபிஷியன்சி பியோட எஃபிஷியன்சி வேணுமே. 252 into 4 போடலாமா?
எந்த கொஷின் சால்வ் பண்ண முடியலையே. ஒரு 3 கொஷின் கிளாரிட்டியாக வச்சிடறானுங்க, சால்வே பண்ண முடிய மாட்டேங்குது. ரெண்டு கொஷின் தப்பு, ஒரு கொஷின் தப்பாக போட்டிருக்கேன். போட்டிருக்கேன். ஓ, வால்யூம் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோனோட வால்யூம் என்ன வரும்? 1/3 பை ஆர் ஸ்கொயர். 1/3 பை ஆர் ஸ்கொயர் வச்சு தானே ஃபார்முலா கரெக்டாக. ஃபார்முலா என்ன வரும்? தப்பா? நான் தப்பாக போட்டுட்டேன். 1/3 பை ஆர் ஸ்கொயர் வச்சு தானே வரும். ஃபார்முலா கரெக்டாக தான் போட்டேன். 1/3 ஸோ 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் தான் ஃபார்முலா 1078. இந்த 1/3 22/7. ஆர் ஸ்கொயர் தெரியாது, ஹெச் வந்து 21 இஸ் ஈக்குவல் டு 1078. லெவல் டேபிள் அடிக்கிறேன் 2 டைமு, 9 டேபிளில் லெவல் டேபிளில் 9 டைமு, பேலன்ஸ் ஒரு 18. ஓகேவா? திரும்பினா 8 4 9 49. இப்போ 7 இது ஒரு 3 3 3 கேன்சல் ஆகிடுச்சு. ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49, ஆர் இஸ் ஈக்குவல் டு 7. ஆர் இஸ் ஈக்குவல் டு 7 வந்துச்சு. ஓகே, நான் கேட்குறது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பை ஆர் எல் ப்ளஸ் ஆர். கரெக்டாக? அப்போ 22/7 இன்ட்டு 7. எல் என்னன்னு தெரியாது நம்மளுக்கு, இதை தான் வந்து நம்மளுக்கு எல். கீழே உள்ள ரேடியஸ் பாருங்கள், ஹைட் வந்து 21, ரேடியஸ் வந்து 7. பேக் 49 ஒரு 4 4 1 10 8 9. ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா √490 வரும். எல்லோ 490 ரூட் ஆஃப் ப்ளஸ் ஆர் என்ன? ஆர் வந்து 7. கரெக்டாக? இந்த 490 நம்ம எப்படி எழுதலாம்? 7 × 7 × 10ன்னு எழுதலாம். ரூட் எடுத்தோன்னா 7 வெளியே எடுத்துடுறேன், √10ன்னு எழுதிக்கிறேன். கரெக்டா? ஓகே, அப்போ இந்த 7 7 கேன்சல் பண்ணி 22. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 7 √10 ப்ளஸ் 7ன்னு எழுதிக்கலாம். 7 காமனாக வெளியே எடுக்கலாம். இன்ட்டு 7 ப்ளஸ் √10 ப்ளஸ் 1. இப்போ இதுதான் ஒரு ஆன்சரு. அவசரப்பட்டு அதை போட்டுட்டோம். இது பாருங்க, இது கூட சால்வ் பண்ணியிருக்கலாம். கடைசி ஏதோ ஒரு ஆன்சர் ஒன்று வந்தது. இதையே சால்வ் பண்ணலாமா? ஒரு சர்க்கிள் இருக்கு, அதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு பாயிண்ட் பின்னு ஒன்று இருக்குது, இது ஓன்னு இருக்குது. இதுக்கு இதுக்கான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17. சீக்கண்ட் டிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட் பி. ஓகே, இது வந்து ஏ, இது வந்து பியா. பிஏ வந்துட்டு 8. ஏபி வந்துட்டு 7. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 15. ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதிலிருந்து ஒரு லைன் அப்படி இது பண்ணிக்கலாமா? இதை வந்து டீயாக வச்சுப்போம். இப்போ இந்த ரேடியஸ் கண்டுபிடிக்க முடியலை இங்கிருந்து. நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குல்ல, பிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிஏ இன்ட்டு பிபின்னு சொல்லிட்டு. பி என்னது? 8 × 7. இப்போ 56 வருமா? ரூட் ஆஃப், இப்போ பிடியோடது வந்து 56 ரூட்டுன்னு வரும். கரெக்டாக? இப்போ இதோட இது இப்போ இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கும், √56. பிஏ
பிவி சாரி 7 வராதே. பிஐ வந்துட்டு 8, பிபி வந்துட்டு 15. இப்போ 15 இன்ட்டு ஒரு 8 போட்டால் இப்படி தான் 40 120 வரும். இது வந்து 120 வரும். கீழே வந்து ஒரு 17 வரும். இப்போ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறோன்னா 120 இந்த ஹோல் ஸ்கொயரை போடுறோம், 17 இந்த ஹோல் ஸ்கொயர் போடுறோம் ப்ளஸ் ரேடியஸு. அப்போ இது வந்து கேன்சல் ஆகிடும். 17ஓட தான் 289, 289ல் 120 போச்சுன்னா 9 79 69, 169 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் வரும். இதுக்கு ரூட் எடுத்தோன்னா 13. ஈஸியான கொஷின் டைம் பத்தல போடலை. 13 இது போட்டுட்டோம். இதுவும் போட்டோம். இது கூட ஈஸி தான், பட்டு போடணும்னா A greater number is divided by smaller number. Quotient வந்து 5, remainder வந்து 178. We have formula. Divisor ஒரு ரூல் யூஸ் பண்ணுமே, dividend is equal to divisor into remainder. கரெக்டா? இப்போ 178 கரெக்டாக. அப்போ இதை எடுத்து எங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். எக்ஸு 5x minus 178 is equal to 2858ன்னு வரும். கரெக்டாக. minus 4x is equal to 2858ல் ஒரு 178 போச்சுன்னா 0, ஒரு 15, ஒரு 7 8 7ல் 1 போச்சுன்னா 6, 268 2680 வரும். கரெக்டாக போடுறேன்னா இங்கே y வராதே, எக்ஸு தானே வரும். அங்கே தான் y வரும். x is equal to 5y plus 178 minus y is equal to 2858. இதில் போச்சுன்னா 2680 ஒரு 4y வரும். ஓகே, அடுத்து சால்வ் பண்ணுறேன் டைம் இருந்தால். ஸோ அடுத்த ஒரு டெஸ்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ காய்ஸ்.